ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி என்று பதிவிடு தங்கமே. நிச்சயம் நீ அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவாய். உனக்கானது உன்னிடத்தில் கிடைக்கும். உன்னை தேடி நல்ல செய்தி வரும். யார் யார் எதை வேண்டுமென்று நினைத்தீர்களோ அது நிச்சயமாக உங்களிடத்தில் கைகூடி வரும். நம்பிக்கையோடு பதிவிடுங்கள். என் செல்வங்களே, உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்பட வேண்டாம். நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படுங்கள். எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ, உங்கள் மகிமையும் அவ்வாறு நிச்சயமாக உணரப்படும். உணர்வுகளை சொல்லி புரிய வைக்க முடியுமா? அன்பை கேட்டு வாங்கக்கூடாது, அன்பை பிச்சை எடுக்கக்கூடாது, அக்கறையை கேட்டு பெறக்கூடாது. இறுதி வரை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. உனக்கென்று என்ன கிடைக்கிறதோ அதை வச்சிக்கும். உன்னால் எதை பெற முடியுமோ அதை பெற்றுக்கொள். அனாவசியத்திற்கும் அத்தியாவசியத்திற்கும் அர்த்தம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக எந்த குடும்பமும் கடன் இல்லாமல் வாழ்ந்துவிடும். உண்மைதானே? நான் சொல்வது புரிகிறது தானே? ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்துதான் நீ தோற்று போகிறாய். ஆனால் என்றாவது ஒரு நாள் தோல்வியும் உன்னிடத்தில் துவண்டு போகும் என்ற நம்பிக்கையில் நீ வாழணும், செய்யணும் எதையும். இந்த நேரத்தில் நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திரமாக வாழ்ந்துவிடு. வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து வாழ்ந்துவிடு. உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? உன்னுடைய எண்ணத்தின் தரத்தை பொறுத்து தான் அமைகிறது. ஏன் எதிர்காலத்தை பற்றி காலங்காலமாக யோசித்து கொண்டிருக்கிறாய்? வருங்காலத்தை பற்றி வருடங்களாக யோசிப்பதை விட இப்போது வாழும் காலத்தை பற்றி நிமிடம் நீ யோசித்தாலே போதும். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்ற புரிதல் ஏற்படும். மோசமான விஷயங்களை சந்திக்கும் போது வாழ்க்கை என்னும் அந்த புத்தகத்தை திரும்பிச் சொல்கிறேன், மூடிவிடக்கூடாது. அதுதான் இந்த நேரத்தில் முக்கியம். நான் சொல்வது புரிகிறது தானே? புரிகிறதா தங்கமே? விட்டுக்கொடு, தப்பில்லை. ஆனால் விட்டுக்கொடு, விலகியும் விடு. இரண்டில் ஏதாவது ஒன்றை செய்துவிடு. விட்டு கொடுப்பது தோல்வி அல்ல, விலகி விடுவது கோழைத்தனம் அல்ல. அது ஒரு பெருந்தன்மை தங்கமே. உனக்கு உன்னை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன? முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நீ செய்யும் உதவிதான் செய்து கொண்டிருக்கிறாய். நான் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். நல்ல நேரமும் கெட்ட நேரமும் நாமளாக உருவாக்கி கொள்ள வேண்டியதுதான். ஆம் தங்கமே, நல்ல நேரம் 24 மணி நேரமும் நல்ல நேரம் என்றுதான் நீ நினைக்கணும். ராகு காலம் என்று நீ உழைக்காத நேரத்தை ராகு காலமாக வச்சுக்கோ. கெட்ட நேரம் என்பது தீய எண்ணங்கள் உன் மனதில் தோன்றும் நேரம், அவ்வளவுதான். இதில் என்ன நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு நேரம் என்று நாம் செய்யும் செயலை பொறுத்தது தான். வாழ்க்கை உனக்கு நேர்த்தியாக நிறைய சொல்லிக் கொடுக்கும். மற்றவங்களுக்காக இறக்கப்படு, தப்பில்லை. ஆனால் ஆடாய் இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருந்துவது நல்ல செயல் அல்ல. நீ வாழும் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது. நிறைய நாட்கள் தூங்காமல் இருக்கிறாய். ஏன் தங்கமே? அதற்கு கூட ஒரு காரணம் உண்டு. மற்றவர்களின் இரக்கமில்லாத துரோகம்தான் உனக்கு இரக்கமில்லாத இரவாக இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்காது. எதை நினைத்தும் கவலைப்படாது. ஒரு நாள் விடிந்து ஒரு நாள் துவங்கும் நேரம் முதல் இரவு தூங்கச் செல்லும் வரை உன்னால் முடிந்ததை செய். முயற்சி செய், உழைத்து செய். நேர்மறை எண்ணத்தோடு இரு. அடுத்தவரை பற்றி நினைக்காதே. உன் செயல், உன் வீடு, உன் குடும்பம் என்று உன்னை சுற்றி மட்டும் இரு.
உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் கணக்கு போட்டு செஞ்சுக்கோ. ஒருவர் முன் நானும் வாழ்ந்து காட்டுவேன்னு கெத்தா வாழ்ந்து சொல்வதை விட, கெத்தா வாழுவேன்னு சொல்கிறதை விட அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காமி. யாருக்காக வாழணும்னு நீ ஆசைப்பட்டாய், அவங்க உன்னை வேணாம்னு சொல்லலாமலா? யாரிடமும் கெஞ்சி பேசாதே. உன் பேச்சை கேட்பவர்களிடத்தில் மட்டும் பேசு. உனக்கான உறவுகளிடம் மட்டும் பேசு. பேசுவதை கேட்கவே நேரமில்லை, பிடிக்கவில்லை என்ற பின் அவர்கள் கொஞ்சினாலும் கெஞ்சினாலும் அந்த இடத்தில் நிற்காதே. வேண்டாம். தலை நிமிர்ந்து நீ வாழ்ந்து காமிக்கணும். வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான் நீ வச்சுக்கணும். உன்னை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினைக்கிறார்களோ அவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னுடைய அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உன்னுடையது அல்ல, அது மட்டும் தெரிஞ்சுக்கோ. அதை நிராகரித்தவருக்கு மட்டும்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். அவ்வளவுதான். நீ யோசிக்காமல் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கை முழுவதும். சொல்வது புரிகிறதா? ஏதோ ஒரு போக்கில் நான் விரக்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் உன்னுடைய வாயிலிருந்து இந்த வரக்கூடாது. நீ உன் பாதையில் நீ போய்கிட்டே இரு. அது ஓடினாலும் சரி, நடந்து சென்றாலும் சரி. உன் வேகத்தை பொறுத்துத்தான் வாழ்க்கை. இதற்கிடையில் நீ போகும்போது விமர்சிப்பவன் விமர்சித்து விட்டு போகட்டும். அவன் வேலையை அவன் பார்க்கிறான், அவ்வளவுதான். நீ உன் வேலையை பார்த்துக்கோ. யார் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும். மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். நரி, புலி, சிங்கம், குரங்கு என்று சொல்லும் அளவிற்கு வாழ்ந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்க்கிறாய். ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஒரு அனுபவத்தை தந்துவிட்டு புதியதற்கு வழிவிடுகிறது. உண்மைதானே தங்கமே? ஒரு சில விஷயத்தில் சமாதானமாக இருந்துக்கோ. ஏன்னா அந்த சமாதானம் வைராக்கியம் தான் பல நேரத்தில் வாழ வைக்கிறது உன்னை. சில நேரத்தில் அல்ல, பல நேரத்தில். தப்பான மனிதர்களை விட்டு விலகிவிடு, ஆனாலும் மன்னித்து விடு. யாரையும் ஏளனம் செய்து வாழ்ந்து விடக்கூடாது. கீழிருப்பவன் மேல் ஏறுவதற்கும் மேலிருப்பவன் கீழ் இறங்குவதற்கும் ஒரு நாள் தேவையில்லை தங்கமே, ஒரு நொடி போதும். சாவிகள் இல்லாமல் பூட்டுக்கள் செய்ய முடியாது. அதேபோல்தான் தீர்வுகள் இல்லாமல் பிரச்சனைகள் வராது. அதை எப்படி சமாளிக்கிறாய் என்பதில் தான் உன்னுடைய வெற்றி இருக்கிறது. எவன் எக்கேடு விட்டு போனா என்ன, அவன் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறவன் தான் நல்லா இருக்கிறான். நானும் நல்லா இருக்கணும், அடுத்தவனையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறவன் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறான். உண்மைதானே தங்கமி? நான் சொல்வதை எல்லாம் கேட்டு உன் மனதை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையை அழகாக, தெளிவாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, நேர்மறையோடு வாழ்ந்துவிடு. வெற்றி நிச்சயம் தங்கமி. ஓம் முருகா போற்றி போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி என்று பதிவிடு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கும்.